வெல்கம் டு Suduthanni 26 days A to Z சேலஞ்சில் இன்றைக்கி நம்ம சீக்கான கேரமல் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா. கேரமல் சாஸ் நிறையா பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரையை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மெல்ட் பண்ண போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்பப்போ. ஏன்னா ஒரு இடம் ரொம்ப கரிஞ்சிடுச்சுன்னா டேஸ்ட்டே ஃபுல்லாக மாறிடும். ஸோ எல்லாமே ஈவனாக மெல்ட் ஆகணும். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இதை பண்ணணும். ஒரு 5 to 7 மினிட்ஸில் இது ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து நம்ம பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு ஹனி ப்ரௌன் கலரில் மாறிட்டே வருது. இந்த மாதிரி ஃபுல்லாக மெல்ட் ஆகிடணும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரிஞ்சு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சர்க்கரைக்கு 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வெண்ணெய் சேர்க்கலாம். சர்க்கரை கம்மியாக சேர்த்து வெண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா அது உங்களுக்கு கிறிஸ்டலைஸ் ஆகிடும். ஸோ அதனால் இதுதான் அளவுன்ட்டு இருக்குது. அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெண்ணெயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சேர்க்கும் போது கொஞ்சம் பப்ளிங்காக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஒயிட் நல்லா மிக்ஸ் ஆகி ஈவன் டோனாக வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஃபுல் ப்ராசஸ்மே லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நல்லா கிளேஸியான ஒரு கேரமல் சாஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சூடாக இருக்கனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா இது சூப்பராக சாஸி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட கேரமல் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எல்லா விதமான டெசர்ட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.